சாஸ்தா கோயிலில் சாமி கும்பிட போகிறோம். இது நாகர்கோவிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரில் ரப்பர் தோட்டத்துக்கு உள்ளே இந்த சாஸ்தா கோயில் இருக்குது. சரி, இன்றைக்கி தீபாவளி தினமாக சாமியாக ஐயப்பனை கும்பிட்ருவோம். சாஸ்தாங்கிறது ஐயப்பன் தான். எல்லா இடத்துலையும் குலதெய்வமாக இருக்குது ஐயப்பன். சபரிமலை ஐயப்பன் தான் சாஸ்தான்னு சொல்லுவாங்க. இந்த கோயில் அடர்ந்த காட்டுக்குள்ளே ரப்பர் தோட்டத்துக்குள்ளே உள்ளே தள்ளி இருக்குது. ஆதி காலத்தில் பெரியவங்க கும்பிட்ட இந்த கோயில், ஆதி காலத்தில் முன்னோர்கள் கும்பிட்ட கோயில். இதில் ஒரு பெரிய அரச மரம் இருக்குது. பழமை வாய்ந்த கோயில். இந்த அரச மரத்தை பார்த்தீங்கன்னாலே தெரியும் எத்தனை ஆண்டு பழமை வாய்ந்த கோயில்னு. ரொம்பவும் பழமை வாய்ந்த கோயில். எப்படியும் ஒரு 300-400 வருஷத்துக்கு முன்னால் உள்ள இந்த சாஸ்தா கோயில். ஆதி காலத்தில் இந்த ஏரியாவில் தங்கியிருந்தவங்க இந்த சாமி கும்பிட்ருக்காங்க இந்த சாஸ்தாவை. நிறைய பேர் கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை அப்படின்னு இந்த கோயிலுக்கு பார்த்துக்கிட்டவங்க இருக்காங்க. சாஸ்தா கோயில் குலதெய்வம் கும்பிடும்போது அவங்க ஊர்லேருந்து இந்த கோயில் சாமி கும்பிட்டு போவாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், பழமை வாய்ந்த தெய்வம். இது ஒரு மலை அடிவாரத்தில் தான் இந்த கோயில் இருக்குது. அந்த மலை பேர் உச்சிமலை சாஸ்தா கோவில் அப்படின்னு போர்டு போட்டிருக்காங்க. சிறப்பு வாய்ந்த கோயில். ஃபுல்லாக இயற்கை சூழ்ந்த இடம். ரப்பர் தோட்டத்துக்கு உள்ளே இருக்குது, காட்டு பகுதியில் இருக்குது. இந்த எஸ்டேட்டுக்குள்ளே தான் இந்த சாஸ்தா கோயில் இருக்குது. அப்படியே சாமி கும்பிட்டாச்சு. சரி, வாங்க கிளம்பலாம்.